ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி 6ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். இப்போ தன் மகள் கண்ணனோடு சென்று விட்டாள். பெரியாழ்வார் தாய் பாவத்தில் இருக்கிறார். அந்த தாய் சிந்திக்கிறா, சரி மாமியார் மாமனார்லாம் என் பொண்ணை ஏத்துக்கிறது, அப்புறம் முதல்ல கண்ணன் ஊரறிய ஏத்துன்ற அவளை திருக்கல்யாணம் பண்ணிக்கணுமே. திருமணத்தில் பல வகைகள் உண்டாம். இதை நம்முடைய சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம். அதுல நல்ல வேதத்துல சொன்னபடி சாஸ்திரோக்தமாக ஊரறிய, மக்கள் அறிய, உறவறிய எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வேதத்தில் சொன்ன விதிப்படி அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிப்பானா, அல்லது மனம் போன போக்கல நாங்க சொல்றதுதான் கல்யாணம், நாங்க சேர்வதுதான் சேர்த்தி, அப்படி ஒரு வாழ்க்கை மனம் போனபடி கண்ணன் வாழ்ந்து விடுவானா? அவன் என்ன பண்ணுவானோ, என் பொண்ணு நன்னா போய் அங்க வாழணுமே என்று அந்த தாய் கவலைப்படுகிறாள். அதாவது இதுல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, திருமணம் என்பது 8 வகையாம். அதுல ரொம்ப வசதியான திருமணத்துக்கு பிராம விவாகம்னு பேரு. பிராம விவாகம்னா பெற்றோர்கள் ஆச்சாரியன் அனுகிரகத்தோடு பார்த்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இந்த பையன்னு பெரியோர்கள் நிச்சயித்து நடத்துறாளே. இன்னைக்கும் நம்ம கல்யாண பத்திரிகையில எல்லாம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு போடுறோம், ஆச்சாரியன் அனுகிரகத்தை முன்னிட்டுன்னு போடுறோம். அதுக்கு பிராம விவாகம்னு பேரு. 2வது தெய்வம்னு பேரு. தெய்வ விவாகம்னா ஒரு யாகம் ஒருத்தர் பண்ணி வைக்கிறார்னா, யாகம் பண்ணி வச்சவரை கௌரவிப்பதற்காக பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவரை மாப்பிள்ளையாக்கிட்டா. அதாவது யாகத்துக்குன்னு தட்சிணை தனியா கொடுத்துருப்பா, அத்தோட அவருக்கு மாப்பிள்ளைங்கிற ஸ்தானத்தையும் கொடுத்துடுறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தெய்வ விவாகம்னு பேரு. 3வது ஆர்ஷம்னு பேரு. ஆர்ஷ விவாகம்னா அந்த மாப்பிள்ளை இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட ஒரு பசுமாடோ 2 பசுமாடோ வாங்கிட்டு அந்த பசுமாட்டை பெற்றுக்கொண்டு அவருக்கு பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறது. இதற்கு ஆர்ஷம் என்று பெயர். 4வது பிராஜாபத்தியம்னு பேரு. இந்த பிராஜாபத்தியம்னா தர்மத்தின்படி வாழணும், ஒரு யாக யஜ்யம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னா அவருக்கு கூட லைஃப் பார்ட்னர் மனைவி இருந்தாதான் பண்ண முடியும். தர்மப்படி வாழ்ந்து யாகம் யஜ்யம் சாஸ்திர அனுஷ்டானம் பண்ணணுங்கிற கட்டளையோடு பொண்ணை கொடுத்தா அதுக்கு பிராஜாபத்தியம்னு பேரு. இதுவரை சொன்ன 4மே வசதி தான். 1 பெரியோர்கள் நிச்சயிக்க கூடியது, 2வது யாகம் பண்ணி வச்சவருக்கு மாப்பிள்ளைங்கிற ஸ்தானத்தை தந்து அவருக்கு பொண்ணு கொடுப்பது, 3 பசுமாட்டை வாங்கிட்டு பொண்ணு கொடுப்பது, 4 தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த 5 ஆசுரம்னு ஒண்ணு இருக்கு. இது எப்படின்னா, இந்த பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் போய் பொண்ணோட அப்பாவுக்கு நிறைய பொருள் கொடுத்து, கன்யா சுல்கம்னு, நம்ம சனாதன தர்மத்துல வரதட்சணை கிடையாது. பெண் வீட்டார்ட்டேந்து பையன் வீட்டார் பணம் வாங்கவே கூடாது. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு பணத்தை கொடுத்து பலவந்தமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்தான்னா அதுக்கு ஆசுர விவாகம்னு பேரு. காந்தர்வம்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பெற்றோர் அனுமதி இல்லாம இவாளா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா பாருங்க, அதற்கு காந்தர்வம்னு பேரு. அதைத்தான் இப்ப கிருஷ்ணன் பண்ணியிருக்கான். இந்த பெண்ணை இரவோடு இரவாக கொண்டு போயிட்டான், அதுக்கு காந்தர்வம்னு பேரு. அடுத்தது ராட்சச விவாகம்னு ஒண்ணு இருக்கு, 7வது. அது எப்படின்னா, சொந்தக்காராளோடு சண்டை போட்டு அவளை வீழ்த்தி அந்த பொண்ணை அபகரிச்சுன்னு போவது. அதாவது காந்தர்வம்ங்கிறது யாருக்கும் தெரியாம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டா அது காந்தர்வம், அவளே கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு. ராட்சசம்னு 7வது சொன்னோமே, சொந்தக்காரர்களுக்கு தெரிந்து பொண்ணை கொண்டு போக பார்த்து அவ தடுக்கும் போது அவளை எதிர்த்து சண்டை போட்டு கொண்டு போனா அதுக்கு ராட்சசம்னு பேரு. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ருக்மிணி கல்யாணம் இருக்கு பாருங்க, அது ராட்சச விதி. ருக்மிணியே கடிதத்துல எழுதுறா, மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்காம், கிருஷ்ணா நீ இங்க இருக்கிற என் உறவுக்காராலெல்லாம் சண்டை போட்டு வீழ்த்திட்டு என்ன அழிச்சுன்னு போ. அதனால ருக்மிணி கல்யாணம் ராட்சச விவாகம். இந்த பெண் இருக்காளே, இது காந்தர்வம். யாருக்கும் தெரியாம அவளை அழிச்சுன்னு போயிட்டா, அவளும் வந்தா கண்ணனும் அவளும் சென்று விட்டார்கள். 8வதா ஒண்ணு இருக்கு, பைசாச்சம்னு. அது ரொம்ப பெரிய பாப்பம். அது இதெல்லாமும் அவ்வளவு தூரம் ரெக்கமெண்ட் பண்ணல. மன்னர்கள் மட்டும் சில சமயம் தங்கள் வீரத்தை பறைசாற்ற காந்தர்வம் ராட்சசம் எல்லாம் பண்ணுவா. ஆனா அந்த பைசாச்சம்னு ஒண்ணு இருக்கு, அது விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை போய் பலவந்தமா கல்யாணம் பண்றது. அது பண்ணவே கூடாது, அது பாப்பம் தோஷம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எதுக்கு சொன்னோம்னா, இப்படி 8 விதமான கல்யாணம் இருக்கு. இதுல காந்தர்வம்னு கிருஷ்ணன் கொண்டு போனானே, அவ்வளவுதான் காந்தர்வ விவாகம் ஆயிடுத்து. இனி நாம இஷ்டப்படி கொடுத்தன நடத்தலாம்னு சொல்லிடுவானோ, அல்லது இல்ல ஒரு சாஸ்திர மரியாதை இருக்கு அதன்படி ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவானோ, என்ன பண்ணுவான்?
தாய் சிந்திக்கிறாள். அதுதான் 6வது பாசுரம். வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடிவாழும் கொலோ. நாடும் நகரும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடிரப் பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொலோ. வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்தென் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடிவாழும் கொலோ. நாடு நகரும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடிரப் பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொலோ. இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க. வேடர் மரக்குலம் போலே, வேடர்னாலும் வேடர்கள் தான், மரக்குலம் என்பதும் அதே வேடர்களைத்தான் குறிக்கும். அவளுக்குள் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவாந்தர பேதம். அதனால ஒரே ஒரு கிளாசிபிகேஷனுக்குள்ளேயே இன்னும் சில சப்டிவிஷன்லாம் இருக்கும் இல்லையா? அது போல வேடர் மரக்குலம்ங்கிறது வேடர்கள். எதுக்கு அவர்களை சொல்லணும்னா, வேடர்களால முழுமையா வைதிக அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால அவ என்ன பண்ணுவாளாம், மனசு பொருந்தி போயிடுத்துன்னா அதுவே விவாகம், அதுவே திருமணம்னு மனசு கூடினால் அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். அதுபடி வேடர் மரக்குலம் போலே, அந்த வேடர்கள்லாம் எப்படி மனசு சேர்ந்தா போறோம், தனியா சடங்கு தேவையில்லைம்பாளோ, அது போல இந்த கிருஷ்ணனும் என்ன பண்ணா, வேண்டிற்று செய்து என் மகளை. வேண்டிற்றுன்னா அவன் இஷ்டப்படி என் பொண்ணை அவன் அபகரித்து கடத்தி சென்று விட்டான். எதுவுமே பெரியவா நாங்க இருக்கோம், எங்கள்கிட்ட கேட்கணும் எதுவுமே அவன் நினைக்கல. வேண்டிற்றுன்னா தான் வேண்டியபடி தன்னுடைய இஷ்டப்படி, செய்துன்னா எல்லாம் பண்ணிட்டான். ஏற்கனவே இவளை மயக்கும் போதும் தன் இஷ்டப்படி மாயாஜாலம் எல்லாம் பண்ணி மயக்கினான். அபகரிச்சுட்டு போகும்போதும் இஷ்டப்படி அபகரிச்சுன்னு போயிட்டான். இனி வாழும் போதும் என் இஷ்டப்படின்னு சொல்லிட்டான்னா, அதான் வேண்டிற்று செய்து என் மகளை. பேருக்குத்தான் என் மகள், ஆனா என் இஷ்டம் எதுவும் இல்ல. வேண்டிற்றுன்னா கிருஷ்ணனுக்கு வேண்டியது. அப்ப என் மகளுக்கு தன் இஷ்டப்படி எல்லாம் பண்ணிட்டான் கண்ணபிரான். வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை, தன் இஷ்டப்படி இவளுக்கு எல்லாம் பண்ணான். பண்ணிட்டு இவளை அழிச்சுன்னு போயிட்டான். போன இடத்துல கூடிய கூட்டமேயாக. கூடிய கூட்டம் அப்படின்னா கூடுதல்னா சேர்தல். கூடிய ரெண்டு மனசும் சேர்ந்துருத்து. கூட்டமே அதுதான் கூட்டம். கூட்டம் என்றால் இணைந்து வாழும் இல்வாழ்க்கைன்னு அர்த்தம். கூடிய மனசு ரெண்டு சேர்ந்ததே, ரெண்டு பேரும் காதலிச்சுட்டோம் இல்லையா, கூட்டமேயாக இதுவே இல்வாழ்க்கையாக ஆகட்டும் என்று கருதி கொண்டு தன் மனைவியாக அப்படியே ஏற்றுக்கொண்டு குடிவாழும் கொலோ. குடினா குடும்பம்னு அர்த்தம். குடிவாழுதல்னா குடும்பம் நடத்துதல். குடிவாழுங்கொலோ, அப்படியே குடும்பம் நடத்திடுவானோ. இது எங்கன்னா காந்தர்வ விவாகம்னு சொன்ன பாருங்க. அப்பா அம்மாட்டெல்லாம் அனுமதி வாங்கல. நாங்கள்லாம் இன்னைக்கு என்ன சொல்றா, நாங்க மேஜர் ஆயிட்டோம், எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிப்போம், நிறைய பாக்குறோம் இல்லையா? இது பாருங்க பெரிய செய்தி. பகவானே கல்யாணம் பண்ணிட்டாலும் கூட அதை முறைப்படி ஊரறிய பெற்றோர் சம்மதத்தோடு செய்வதுதான் வசதிங்கிறத இந்த பெண்ணினுடைய தாய் சொல்கிறார். அதனால இதையாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி, என்னைக்குமே திருமணம் என்பது நாம மனம் போனபடி பண்ணுவதில்லை. திருமணம்ங்கிறது அடுத்தடுத்து உயர்ந்த தர்மம் அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணுவதற்காக, மேற்கொண்டு இந்த தர்மத்தை நம் சந்ததிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்படிப்பட்ட திருமணம்ங்கிறது எவ்வளவு சிறப்பானது, வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது. ஏதோ வெளி தோற்றத்துக்காகவோ நம்முடைய ஒரு ஆசைக்காகவோ மட்டும் பண்ணுவது திருமணம் அல்ல. இந்த விஷயமெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகணும் இல்லையா? இந்த பாட்டுக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. ஏதோ வேடர்கள், அவளுக்கு அவ்வளவு தூரம் வசதி கிடையாது, அவளால திருமணம் செய்ய முடியாது. அவ எப்படி இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிப்பாளோ அதுபோல இவனும் வேண்டியபடி எல்லாம் பண்ணி மனசு சேர்ந்துருத்து இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி தன் இஷ்டப்படி குடும்ப வாழ்க்கையே ஒருவேளை நடத்திடுவானோ. கொண்டு குடிவாழும் கொலோ, குடும்ப வாழ்க்கையே நடத்திடுவானோ? இல்ல, கிருஷ்ணன் அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா பகவானா இருந்தாலும் அவன் சாஸ்திரத்தை மதிப்பவன். அதனால இப்ப பாட்டின் 2வது பாதி பாருங்க, அப்படி பண்ண மாட்டான். நாடும் நகரும் அறிய. நாடுனா என்ன, நகர்னா என்ன? இது பாருங்க பெரியாழ்வார் திருமொழியில நிறைய இடத்துல வரும் நாடு நகரம். திருப்பல்லாண்டுலயும் வரும். ஆனா ஒரு இடத்துலயும் அர்த்தம் வேற. இங்க நாடு அப்படின்னா நாட்டுப்புறம், கிராமம்னு அர்த்தம். நகர்னு சொன்னா சிட்டின்னு அர்த்தம். மாநகரம், நகரம்னு டவுன் சிட்டியை சொல்றோம் இல்லையா? நாடும் நகரும் அறிய அப்படின்னா நாட்டுப்புறத்தில் உள்ள விவரம் தெரியாத கிராமத்து மக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நகரும் நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய அப்படியே கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் தெரிந்த விசேஷ ஞானம் கொண்ட மக்கள் வரை அறிய, எல்லோருக்கும் தெரியும்படி. கல்யாணம்னா ஊர் கூடி நடத்தணும்பா இல்லையா? அது போல ஊரறிய, நாடும் நகரும் அறிய,
ஒண்ணுமே தெரியாத நாட்டுப்புறத்தார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் தெரிந்தவர்னு சொல்லிக் கூடக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் வரை எல்லோரும் அறியும்படி நல்லதோர் கண்ணாலம் செய்து, நல்லதோர்னா சாஸ்திர விதிப்படின்னு அர்த்தம். சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறையில், சிறப்பான முறையில், கண்ணாலம்னா கல்யாணம் திருமணம்னு அர்த்தம். நல்லதோர் கண்ணாலம் செய்து, ஏற்கனவே நாம பிராம விவாகம்னு பார்த்தோமே, பெரியோர்களை கூப்பிட்டு தன்னுடைய பெற்றோர் நந்தகோபன் யசோதையை அழைத்து இங்கே உள்ள பெற்றோர்களை அழைத்து எல்லாரும் வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆச்சாரியனை வரித்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு புரோகிதர் மூலம் வேத மந்திரங்கள் முழங்க நல்லதோர் கண்ணாலம் செய்து, அப்படி கண்ணன் இவளை ஏற்றுக்கொள்வானோ? சாடிரப்பாய்ந்த பெருமான். சாடுனா சகடம், மாட்டு வண்டி சக்கரம்னு அர்த்தம். இரனா முறிந்து போகும்படி, சாடு இர மாட்டு வண்டி சக்கரம் முறிந்து போகும்படி பாய்ந்த பெருமான். பாய்ந்தன்னா இந்த இடத்துல உதைத்தன்னு அர்த்தம். சாடிர பாய்ந்த பெருமான். அந்த சகடாசுரன் மாட்டு வண்டி சக்கர வடிவத்துல, சாடு என்ற சக்கர வடிவத்துல சகடாசுரன் அசுரன் வந்தானே, இர அவன் முறிந்து போகும்படியாக பாய்ந்த, தன் திருவடிகளை உதைத்து திருவடியால் பாய்ந்த பெருமான், அந்த தலைவனாகிய இறைவனாகிய கண்ணபிரான். தக்கவா கைப்பற்றும் கொலோ. தக்கவானா தக்கவாறுன்னு அர்த்தம். சரியான முறையிலே, தக்க முறையிலே, தகுந்த முறையிலே, தக்கவா கைப்பற்றும் கொலோ. கைப்பற்றுதல்னா பாணி கிரகணம்னு அர்த்தம். இந்த மணமகள் கையை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கணும், மணமகன் கையை இப்படி கீழ் நோக்கி வச்சு அவ கையை பிடிக்கணும். இப்படி அவள் கையை கண்ணன் பற்றுவானோ. அந்த பாணி கிரகணம்ங்கிறது தான் திருமணத்துல முக்கியமான அங்கம். வைதிக திருமணத்துல திருமங்கல்யம் தாலி கட்டுறதுங்கிறத விட பாணி கிரகணம்னு அந்த கைப்பிடிப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சடங்கு. அதை சரியான முறையில் அவன் பண்ணி கொள்வானா? இந்த பாட்டுல எல்லாம் புரிஞ்சு கொடுத்து, இந்த சகடாசுரன் நடுவுல எதுக்கு வந்தான்? இந்த பாட்டின் 2வது பாதி பாருங்க. நாடும் நகரும் அறிய. ஆமா, கிராமத்தார்ல இருந்து நகரத்தார் வரை எல்லாருக்கும் தெரியணும். நல்லதோர் கண்ணாலம் செய்து, வைதிக முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். தக்கவா கைப்பற்றும் கொலோ, தகுதியான முறையில பாணி கிரகணம் பண்ணணும். அதெல்லாம் சரி. இந்த சாடிர பாய்ந்த பெருமான்னு எதுக்கு? இந்த மாட்டு வண்டி சக்கரத்தை உதைச்சவன்னு ஏன் சொல்லணும்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணலேன்னு தான் அந்த நுட்பம் புரியாது. என்ன வியாக்கியானம் பண்ணார்னா, கிருஷ்ணன் தொட்டுல படுத்துன்னு இருக்கான், சகடாசுரன் மாட்டு வண்டி வடிவில் கிருஷ்ணனை அழிக்கணும்னு வரான். இப்ப கிருஷ்ணன் யோசிச்சானா, அச்சோச்சோ இந்த மாட்டு வண்டி வந்து என் மேல மோதிருத்துனா என்ன யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டா, எங்க அம்மா யசோதையத்தான் திட்டுவா. என்னடா இது, குழந்தைய எப்படி கேர்லெஸ்ஸா கவனம் இல்லாம விட்டுட்டு போயிட்டாளே, இந்த யசோதை கவனிக்காம விட்டுட்டு போனதுனாலதானே குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்துருத்து அப்படின்னு திட்டுவா. இல்லைன்னா நந்தகோபரை திட்டுவா, தந்தைனா பொறுப்போட பக்கத்துல இருந்திருக்க வேண்டாம், இவர் என்ன வேலை வேலைன்னு வெளியில போயிட்டாரே. அப்ப கண்ணன் என்ன நினைச்சானா, தன் பெற்றோருக்கு ஒரு அவப்பேர் வந்துடவே கூடாது. அதனால என்ன பண்ணா, அந்த சகடாசுரன் ஒரு அசுரன் வந்த சுவடு கூட தெரியாமல் ஒரு உதைச்சான். மாட்டு வண்டியே சுக்குநூறா போச்சு. சகடாசுரன் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. சாடிர பாய்ந்த பெருமான்னு அந்த சகடாசுரனை இவன் உதைச்சதுக்கே என்ன காரணம்னா, ஒருவேளை அவனால் தனக்கு ஒரு ஆபத்து வந்தால் பெருமாளுக்கு உண்ணாகாது, அவனுடைய பெற்றோருக்கு அவப்பெயர் வரும். அப்போ அந்த பெற்றோருக்கு அவப்பெயர் வரக்கூடாதுன்னு அவ்வளவு சிந்தித்தவன், இப்போ முறை தவறி கல்யாணம் பண்ணாலும் அந்த பக்கம் உள்ள பெற்றோருக்கும் அவப்பேர் வரும், இந்த பக்கம் உள்ள பெற்றோருக்கும் அவப்பேர் வரும். இதை சிந்திச்சு பார்த்தான்னா, மாட்டு வண்டியை உதைக்கும் போது எவ்வளவு கவனத்தோடு பெற்றோருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சானோ, அதே மாதிரி 2 பக்கமும் பெற்றோருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சான்னா, சாடிர பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொலோ. அதனால கெட்ட பேர் வராதபடி முறைப்படி கல்யாணம் பண்ணின்றுவான் என்று தோன்றுகிறது. கொலோ செய்வானோ? ஏன்னா பகவானுடைய சங்கல்பம், நாம் என்ன பண்ண முடியும்? தக்கவா கைப்பற்றும் கொலோ, அப்படி அவன் திருக்கல்யாணம் செய்து கொள்வானோ என்று அந்த தாய் சொல்வதுதான் 6வது பாசுரம். வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை கூடிய கூட்டமே ஆக கொண்டு குடிவாழும் கொலோ. நாடும் நகரும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடிர பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொலோ. வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்தென் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடிவாழும் கொலோ. நாடு நகரும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடிர பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொலோ. வேடர்களைப் போல என் மகளை இஷ்டப்படி செய்து கொண்டவன், மனசு சேர்ந்தா அதுவே கூட்டம், அதுவே சேர்த்தின்னு சொல்லி அப்படியே குடும்ப வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சிருவானோ, அல்லது ஊரார் எல்லாரும் அறியும்படி நல்ல முறையில திருக்கல்யாணம் பண்ணிண்டு சகடாசுரனை உதைத்த அந்த எம்பெருமான்
என் மகளை முறைப்படி கைப்பற்றுவானா என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Just like hunters, he took away my daughter as per his wish, and will he think that just union of hearts is enough for married life and live as per his wish? Or will he call all the people from villages and towns and perform marriage in the proper way, and will the Lord that kicked the wicked cart will catch hold of the hand of my daughter in the proper way என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் அந்த தாயின் பேச்சு தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வேடர் மரக்குலம் போலே வேண்டித்து செய்தென் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழுங்கோலோ நாடும் நகரும் அறிய நல்லதோர்கள் நலம் செய்து ஷாடிர பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றுங்கோலோ